சென்னை காசிமேட்டில் இருசக்கர வாகனத்தின் மீது மாநகர பேருந்து மோதியதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். சென்னை காசிமேட்டில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் சாலையில் பள்ளம் இருப்பதை பார்த்து பிரேக் போட்ட பொழுது பின்னால் வந்த மாநகர பேருந்து மோதியதில் தனியார் கார் சர்வீஸ் சென்டர் ஊழியர் தலை நசுங்கி விழுந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மண்ணடியை சேர்ந்த அசாருதீன், வயது 28. இவர் சென்னை தண்டையார்பேட்டை திருவள்ளூர் நெடுஞ்சாலையில் உள்ள ஹோண்டாய் கார் தொழிற்சாலை சர்வீஸ் சென்டரில் ஃபைனல் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல் வேலைக்கு செல்வதற்காக அசாருதீன் ஹெல்மெட் அணியாமல் தனது இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு காசிமேடு சூரியநகர் சாலை வழியாக வந்துள்ளார். அப்பொழுது இந்து மையான பூமி அருகே உள்ள பள்ளம் இருப்பதை பார்த்து தனது இருசக்கர வாகனத்தை பிரேக் போட்டுள்ளார். உயர்நீதிமன்றத்திலிருந்து எண்ணூர் பேருந்து நிலையம் செல்லக்கூடிய தடம் எண் 4 என்கின்ற மாநகர பேருந்து மோதியதில் அசாருதீன் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் பேருந்தின் பின்சக்கரம் ஏறி தலைநசுங்கி சம்பவ இடத்திலே அவர் விழுந்தார். விபத்து ஏற்படுத்திய மாநகர பேருந்து ஓட்டுநர் தப்பி ஓட்டம் பிடித்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காசிமேடு போக்குவரத்து புலனாய்வுத்துறை போலீசார் அசாருதீன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டாண்டிங் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காசிமேடு சூரியநாதன் சாலையில் இருந்து சுடுகாடு அருகே பள்ளம் இருப்பது குறித்து பலமுறை மாநகராட்சி ஊழியரிடம் தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் இதனால் தினமும் இப்பகுதியில் விபத்து ஏற்படுவதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் போலீசாரிடம் தெரிவித்தனர். இதனையடுத்து போக்குவரத்து போலீசார் ஜேசிபி வாகனம் மூலம் அருகில் கொட்டி கிடந்த ரத்தீஸ் கற்களை கொண்டு வந்து பள்ளத்தை நிரப்பினர். மாநகர பேருந்து மோதியதில் தனியார் கார் தொழிற்சாலை சர்வீஸ் சென்டர் ஊழியர் உயர்ந்த சம்பவம் அப்பகுதி சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.